ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து நாட்களிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளி அன்று ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் செய்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையில் அவர் செய்து முடித்ததை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும் என்று இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை இன்றை நாம் தியானிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் ஆண்டவரே நிறைவேற்றி முடித்த அந்த மரணத்தை உத்தரித்ததை, அந்த காரியத்தை இன்றைய தினம் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் கண்களை திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் மரணத்தை ஆண்டவரே ருசி பார்த்தீர், மரணத்தை உத்தரித்தீர், மரணத்தை ஆண்டவரே உங்கள் மரணத்தால் அழித்தீர், மரணத்தின் கட்டுகளை உடைத்தீர், பாதாளத்தை ஜெயித்தீர், முழுவதுமாய் எங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறீர். இந்த வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த புனித வெளியில் சிலுவையில் இயேசு நமக்காக மரித்தார். இந்த நாளில் நாம் தொடர்ச்சியாக எல்லாருமே அந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை இயேசு பேசின அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்திருப்போம். ஆனால் அதற்கு அப்புறம் நடந்தது என்ன என்பதை இன்று நாம் சற்று விளக்கமாக நாம் ஆராயும்படியாக நாம் வந்திருக்கிறோம். மத்தேயு புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 27வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இதுவரைக்கும் நம்ம தியானித்தோம், இயேசு ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் 51வது அதிகாரத்தில் என்ன, 51வது வசனத்தில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இயேசு சிலுவையிலே நம்முடைய மரணத்தை ருசி பார்க்கிறார். ருசி பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த பின்பு அவர் தன்னுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகிறார். அந்த மரணம் என்கிற அந்த காரியத்தில் அவர் முழுமையாக இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது என்னாகிறது என்றால், அவர் மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக என்ன செய்தது? கிழிந்தது. தொடர்ந்து இருக்கு, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. இந்த வருஷத்தினத்துக்கு அர்த்தம் என்ன? இயேசுவினுடைய மரணம் மரணத்திற்கே மரணமாக முடிந்தது. திருப்பி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இயேசு மரணம் அடைந்த உடனே மரணம் தனது வல்லமையை, அதிகாரத்தை இழந்தது. பிரியமானவர்களே, எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இயேசுவின் இடத்துல பாவம் இல்லை. இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார். ஒரு நீதிமான், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தவான், அவர் ரத்தத்தில் பாவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரால் மரிக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு இங்கே தாமாக முன் வந்து அந்த மரணத்தை ருசி பார்க்கிறார். மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்.
தன்னை விட்டு கொடுக்கிறார் மரணத்திற்கு. அப்படிங்கும்போது ஒரு நீதிமான் மரிக்க முடியாது. அப்போ அவர் அந்த மரணத்துக்கு விட்டு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் தவறே செய்யலை, அவரிடத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. குற்றமில்லாத பாவமில்லாத அந்த இயேசு மரணத்திற்கு உள்ளாக போகும் பொழுது, தன்னை அதற்கென்று விட்டு கொடுக்கும்போது மரணம் தன் வலிமை இழந்து போகிறது. சரி, இதை இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். மரணம் எப்படி வந்தது, மரணத்தினுடைய அந்த கூர் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களை படைக்கும் பொழுது தன்னை போலவே அவர் படைத்தார். தன்னுடைய சாயலின்படியாக, தன்னுடைய ரூபத்தின்படியாக. சாயல் என்பது என்ன? அவர் எப்படி ராஜாவாக இருக்கிறாரோ அதை போலவே ஆதாமையும் ஒரு ராஜரீகமான ஆளுமை உடையவனாய் அவர் படைத்தார். அவரை போலவே ஆளும் தன்மை, ஆளுகிற அந்த ராஜரீகமான அந்த ஆளுமையுடன் ஆதாமை படைத்தார். ஆனால் ஆதாம் தேவனோடு இணைந்திருந்து இந்த உலகத்தை ஆளும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு கொண்ட ஆதாம் அவன் தனியாக இயங்குவதற்கு முடிவெடுத்தான். எப்படி? அவன் சாத்தானினுடைய வஞ்சனையில் விழுந்தான். நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல சொல்கிறாரு, அப்பா நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீ புசிச்சனா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சாகவே சாவாய்ங்கிற அதனுடைய விளைவை தான் சொன்னாரே தவிர, நீ புசிச்சனா நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லலை. அதனுடைய விளைவு அப்படி ஆயிரும். நீ என்னை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் நீ உணருவாய், நீ என்னை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் நீ மரணத்தை நீ ஆளுகை செய்யும்படியாய் விட்டு விடுவாய், அதனால் நீ என்னோடு இணைந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். ஆனால் பிசாசினுடைய வஞ்சனையின் மூலமாக, அந்த பொய்யின் மூலமாக ஏவாள் அந்த நன்மை தீமை அறிகிற கனியிலே அவள் பங்கெடுக்கிறாள். ஆதாமுக்கும் அந்த கனியை கொடுக்கிறாள். ஆனால் நீங்கள் ரோமரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவாள் தான் சாப்பிட்டான்னு சொல்லலை, பவுல் எழுதுகிறார், ஆதாம் தான் என்ன செஞ்சான், மீறுதலுக்கு உட்படுத்தினான். ஏன்னா ஆதாமோடு தேவனுக்கு உடன்படிக்கை இருந்தது. ஆதாமோடு தான் தேவனுக்கு உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கையை ஆதாம் மீறினதினாலே அந்த ஆளுகையை அவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறான். எந்த பூமியை, எந்த தோட்டத்தை தேவன் ஆதாமை ஆளும்படியாய் அதிகாரத்தை கொடுத்தாரோ அந்த அதிகாரத்தை அவன் பிசாசுக்கு என்ன செய்கிறான், சாத்தானுக்கு விட்டு கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, தன்னை ஆளும்படியாகவும் தன்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் ஆளும்படியாகவும் அவன் அங்கே என்ன செய்கிறான், முழுமையாக அவன் சாத்தானுடைய கைகளிலே விட்டு கொடுக்கிறான். அப்படி அவன் அதை விட்டு கொடுக்கும் பொழுது பிசாசு அவன் முழுமையாக அவனை என்ன செய்கிறான், ஆளுகை செய்கிறான். அவன் தேவனை விட்டு அந்த பிரிந்த நிலைமை தான் அவனுக்கு எதை கொண்டு வருகிறது என்றால் மரணத்தை கொண்டு வருகிறது. தேவன் ஆதாமை சந்திக்கும்படியாக தோட்டத்திற்குள்ளே வருகிறார். வரும்பொழுது அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் அவனை கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்னாடியே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் நீ முதல்ல எடுத்த உடனே நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா அப்படின்னு தான் கேட்குறார். ஐயோ நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்கல. நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா, நீ பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்ட. ஆதாம் பொய்யை நம்பிய சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவன் புசிக்கக்கூடாது என்று விளக்கப்பட்ட கனியை புசித்ததினாலே அவன் பிசாசின் பொய்களை உண்மை என்று நம்ப தொடங்கினான். தேவன் அவன்கிட்ட இயல்பாக தான் பேசுகிறாரு, ஆனால் அவருடைய சத்தம் அவனுக்கு பயத்தை உண்டாக்குகிறது, ஒளிந்து கொள்கிறான். தேவனுடைய சத்தத்திற்கு மனிதன் ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. தேவனுக்கு ஒளிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது, அதற்கு பயந்து ஒளிந்து கொள்ளும்படியாக மனிதன் எல்லாவித இருளினாலே தன்னை மூடிக்கொண்டு இருக்கிறான். எல்லாவித பொய், பிசாசினால் கொடுக்கப்பட்ட எல்லாவித வஞ்சனை, எல்லாவித தவறான வழிகளாலும் தன்னை மூடி அதை மறைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையில் இருந்து நம்ம எங்கேயும் மறைக்க முடியாது, நம்ம எங்கும் மறைந்து போக முடியாது. எல்லாம் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமாயும் ஒளியரங்கமாகவும் இருக்கிறது. சரி, இங்கே ஆதாமினுடைய மீறுதலினாலே இந்த பூமியில் மரணம் வந்தது என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அது ஆதாம் முதல் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று
வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெளிவாக பவுல் எழுதுகிறாரு, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் என்ன செய்ததான்? ஆண்டு கொண்டது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன்னடையாளமானவன். மரணம் இங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ஜீவனினாலே ஆளுகை செய்ய வேண்டிய ஆதாம் இப்பொழுது தன்னுடைய ஆளுகையை சாத்தானுக்கு கொடுத்ததினாலே இங்கே மரணம் அவனை ஆளுகை செய்தது. ஏன்னா நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு அவனுக்கு எதை கொண்டு வந்தது என்றால் மரணத்தை கொண்டு வந்தது. இது மனிதர்களுடைய சாய்ஸ். மனிதன் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை தெரிந்து கொண்டதினாலே மரணத்தை தெரிந்து கொண்டான். அதனால ஜனங்கள் ஒவ்வொருவராக மரித்து கொண்டே வந்தார்கள். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. எல்லா மனு குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டது. எப்படி அப்படின்னா, ஆதாம் தான் ஜீவனுள்ளவர்கள் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கான். ஏவாள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் அவள் தாய். ஆதாமுக்கு ஒன்று நடந்தது அப்படின்னா அதுக்கு பின்பாக அவனுடைய இரத்தத்தினால் இந்த பூமியில் தோன்றின எல்லாருக்கும் அது சம்பவித்தது. எல்லாரும் பாவம் செய்ததினால எல்லாருக்கும் மரணமும் வந்ததுன்னு சொல்லி வேத வார்த்தை கூறுகிறது. இப்பொழுது மரணம் ஆளுகை செய்கிறது. தேவன் மனிதனை மறிக்கும்படியாக படைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் தேவன் தோட்டத்தில் இறங்கி வந்து பேசுகிறார். அவர் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி. நீங்கள் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவில் நீங்கள் பங்கு பெற்று மரணத்தில் பங்கு பெற்றுட்டீங்க. ஆனால் இதிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன் என்பது தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் பழைய ஏற்பாட்டுகளில் அவர் பல இடங்களில் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதில் ஓசியா புஸ்தகத்தில் நீங்கள் NJKV அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அவர்களை கல்லறையின் அதிகாரத்திலிருந்து மீட்பேன், நான் அவர்களை மரணத்திலிருந்து மீட்பேன். மரணமே நான் உனது வாதையாக இருப்பேன், கல்லறையே நான் உன் அழிவாக இருப்பேன். பரிதாபம் என் கண்களுக்கு மறைந்து விட்டது. NJKV அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அந்த வசனத்தை ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த பூமிக்கு வந்து மரணத்தின் மீது அவர் ஜெயம் எடுப்பார் என்பதாக இந்த வார்த்தை கூறுகிறது. நான் உங்களை மரணத்திலிருந்து மீட்பேன், பாதாளத்திலிருந்து மீட்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கல்லறையே நான் உன் அழிவாக இருப்பேன், மரணமே நான் உன் வாதையாக இருப்பேன் என்று சொல்லி தேவன் மரணத்துக்கு விரோதமாகவும் பாதாளத்துக்கு விரோதமாகவும் வாக்குத்தத்தம், அந்த வார்த்தைகளை அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அது எப்படி நிறைவேறினது? அதைத்தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 25வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களில் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடையிலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். தேவன் இங்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். 7வது வசனம், அவர் சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். சிலுவையிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே இயேசு மரித்த போது நடந்தது என்ன? சகல ஜனங்கள் மேல் இருந்த முக்காடு, சகல ஜாதிகள் மேல் இருந்த மூடல் என்னது? மரணம். ஆதாமின் மீறுதலினாலே அந்த மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. நாமும் பாவம் செய்தபடினாலே அது எல்லார் மேலேயும் ஆளுகை செய்தது. அந்த ஆளுகையை உடைக்கும்படியாய் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி எபிரேயர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை உத்தரித்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில அவர் சிலுவையிலே அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தை மாம்சமானது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்தாரா, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனிதன் மரணத்தை தெரிந்து கொண்டான். நாம் தான் அந்த மரணத்தை தெரிந்து கொண்டோம். நம் மீது ஆளுகை செய்யும்படியாய் அதற்கான அதிகாரத்தை நாம் தான் கொடுத்தோம். அப்போ தேவன் இந்த இதிலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது, நம்மை போல மனிதனாக வேண்டியிருந்தது. எல்லா விதத்திலும் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா விதத்திலும் நம்மை போலானார் என்பதுதான் சுவிசேஷம். இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போலானார், ஆனால் பாவம் இல்லாதவராய் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்தித்தார். எல்லா பிரச்சனைகளுக்கு பின்பாக இருக்கிற அந்த பொய்யை அவர் கண்டுகொண்டார். பிதா என்னை நேசிக்கல, தேவன் என்னை நேசிக்கல, நான் தகுதி இல்லாதவன், இது எல்லாம் பொய். பிசாசினால் நம் மனதில் விதைக்கப்படுகிற பொய். இந்த பொய்யை நம்புகிறதுனாலே நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் உணர்கிறோம். இந்த பிரிக்கப்பட்ட நிலைதான் மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த பயம்தான் மரணத்தை கொண்டு வருகிறது. பொய்யை நம்பும் பொழுது நாம் பயப்படுகிறோம். அந்த பயம் நமக்கு மரணமாய் மாறுகிறது. இதுதான் பிசாசினுடைய தந்திரம், வஞ்சனை. ஆனால் இயேசுட்ட பிசாசு அந்த வேலையை செய்ய முடியல. இயேசு சொன்னார், சோதனைக்காரன் என்கிட்ட வாரான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஏன்னா அவர் பிசாசினுடைய எந்த பொய்களையும் அவர் நம்பவில்லை. பிதா என்னை நேசிக்கிறார், பிதா எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நான் எப்பொழுது தனியே இல்லை, நானும் பிதாவுமாக ஒன்றாக இருக்கிறோம் என்று அந்த யூனியனை, அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிற அந்த யூனியனை அவர் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரிக்கப்பட்டதாக எப்பொழுதும் உணரவில்லை. அதுவே அவருடைய வெற்றியின் காரணமாக இருக்கிறது. பெரிய வேளன் அந்த நற்கரணைக்கு முன்பாக சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஓடிடுவீங்க, நீங்கள்லாம் என்னை தனியை விட்டுட்டு போயிடும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திரு, ஏன்னா பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த பூமியில் இருக்கும்போது மரணத்தில் இருந்து தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினாராம். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதாம். அவரிடத்துல பாவம் இல்லை, அவளால் மறிக்க முடியாது, ஆனால் தன்னுடைய ஜீவனை முன் வந்து கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருந்த அந்த மரணம் இயேசுவினால் முற்றிலுமாக உத்தரிக்கப்பட்டது, முற்றிலுமாக அதன் வல்லமை நொறுக்கப்பட்டது. இயேசு மரணத்தின் மீது வாதையாக இருக்கிறார். பிசாசிற்கு இயேசு வாதையாக இருக்கிறார். இயேசு எங்கெல்லாம் இறங்கி வருகிறாரோ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்லி. இயேசு இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து கொண்டு இருக்கிறார். முக்கியமான பிரதானமானது என்ன? மரணம், மரணத்தின் ஆளுகை. எல்லார் மேல இருந்த அந்த முக்காடாகிய அந்த மூடலாகிய மரணத்தை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே நீக்கி போட்டார். பிரியமானவர்களே, உங்கள் மீது இருந்த அந்த மரணத்தின் ஆளுகை இயேசுவின் மரணத்தினால் உடைக்கப்பட்டது. மரணத்தின் ஆளுகை உங்கள் மீது இருந்து உடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் சுகமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் வாதையாக இருக்கிறார். அவர் இறங்கி வந்தார். அவர் மரித்த போது மரணம் மரிச்சிச்சு. அவர் பாதாளத்தில் இறங்கி போனோடனே
அங்கே பாதாளத்தில் அடைப்பட்டு இருந்த ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார். வெளிப்படுத்துதல் 1ஆவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஏசு அங்கே சொல்கிறாரு, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் நமது மரணத்தை நமக்காக ருசி பார்த்தார். மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் எபிரேயர் 2:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் இயேசு என்ன செய்தாரா? மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம ஒவ்வொருவருக்காக போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 2:9 பார்த்தீங்க அப்படின்னா, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும், நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்காக தான் இயேசு மரணத்தை ருசி பார்த்தாருங்க. அவர் பிந்தின ஆதாமாக இருக்கிறார். முந்தின ஆதாம் பாவம் செய்தான், அதனால் பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசிச்சு தான். அப்படின்னா எல்லார் மீதும் ஆளுகை செய்தது. இயேசு பிந்தின ஆதாமாக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே நீங்களும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தார். அந்த மரணத்தின் கூரை அவர் ஒடித்தார். அந்த மரணத்தின் வல்லமை பரிகரித்தார், உத்தரித்தார். இப்பொழுது மரணத்தின் வல்லமை உங்கள் மீது ஆளுகை செய்வதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதிலிருந்து? மரண பயத்திலிருந்து, மரணத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் ஜீவனுக்கு கீழாக வந்திருக்கிறீர்கள். கொலோசியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். நம்ம மரணத்தின் ஆளுகையிலிருந்து ஜீவனின் ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க ஜீவனின் ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்க. இயேசு உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு ஜீவனாக இருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் என்பது அந்த ரகசியம். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார்னா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு என்ற அர்த்தம். மரணத்தின் ஆளுகை, மரணத்தின் பயம் முழுவதுமாக உங்கள் மீது இருந்து முறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சத்தியம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இயேசு மரணத்தை முழுவதுமாக உத்தரித்தார். நம் மீது இருந்து, முழு மனு குலத்தின் மீது இருந்து. இதை பார்க்கும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. தேவாலயத்தின் சிறச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, கல்லறைகளும் திறந்தன என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கே பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, பாதாளத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு இயேசு உங்களோடு இருப்பாரானால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலிலே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா இருளின் கிரியையும் அது அழிக்கப்படுகிறது. உங்கள் எதிர்காலத்தினுடைய அந்த பயம் அழிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. உங்கள் சரீரத்தில், மனதில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளிலே ஜீவன். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார். நீங்கள் ஜீவன் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். மரணத்தின் வல்லமை முழுவதுமாக உங்கள் மீது இருந்து முறிக்கப்பட்டு இருக்கிறது, அகற்றப்பட்டு இருக்கிறது. இதுவே சுவிசேஷம், நற்செய்தி. இதுதான் நற்செய்தி. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை உத்தரித்தார் என்று போடப்பட்டு இருக்கிறது. 3 மரணத்தை தமது மரணத்தினாலே அழித்தார்னு போடப்பட்டிருக்கு. இயேசு மரணத்தை தமது மரணத்தால் என்ன செஞ்சிட்டாராம்? அழிச்சிட்டாரு. நமக்கு மரண பயத்தை நீக்கினார். மரண பயத்தின் அடிமை தளத்தில் இருக்கிற அந்த மக்களை விடுதலையாக்கினார். யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான். இயேசு நம்மை மரணத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். தனது மாம்சமாக அந்த திரையின் வழியாக அந்த மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படியான வாசலை திறந்திருக்கிறார். அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மரணத்தின் ஆளுகைக்கு கீழே இல்லை, இருளின் ஆளுகைக்கு கீழே இல்லை. நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜீவனுக்கு கீழாக இருக்கிறீங்க. இதை பார்க்கும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக என்று நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். நீங்கள் ஜீவனுக்கு கீழே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் தான் ஆளுகை செய்ய முடியும்.
நீங்க சொல்லுங்க, ஜீவன் தான் என் சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியும். இருளின் கிரியையாகிய மரணத்தின் கிரியையாகிய வியாதியே என்னை விட்டு வெளியே போ என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போகிறதா இருக்கிறது. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அது பாதாளத்தின் கிரியைகளா இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய ஜீவன் உங்க சரீரத்தில் இருக்கிறபடினாலே, அது முழுவதுமாக பரிகரிக்கப்பட்டதினாலே, அதனுடைய வல்லமை உரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே அது உங்களை விட்டு நீங்கி போகிறதா இருக்கிறது. இயேசு நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை தமது மரணத்தினாலே அழித்தார். அவர் அழித்ததினால் அவருக்காக மட்டும் இல்லை, அவருக்கு என்ன நடந்ததோ, ஆதாமுக்கு என்ன நடந்ததோ அது முழு மனுக்குலத்துக்கும் நடந்துச்சு. இப்போ பிந்தின ஆதாமாகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இயேசு மரணத்தை உத்தரித்தார். அப்படின்னா நீங்கள் மரணத்தின் பயத்திலிருந்து, மரணத்தின் ஆளுகையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசுனுடைய வல்லமையினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுனுடைய வல்லமையினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, அவர் மரணத்தை ருசி பார்த்ததினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயமாக விழுங்கினார். இப்பொழுது அவர் கரத்தில் தான் அந்த சாவி இருக்கு. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு திறவுகோல் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. அப்படின்னா அதிகாரம், திறவுகோல் என்றால் அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால உங்களோடு இயேசு இருக்கிறதுனாலே, நீங்கள் இயேசுவும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறதுனாலே, ஒரே சரீரமாக இருக்கிறதுனாலே மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. மரணத்தின் கிரியைகள் உங்களையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் தொழிலையோ, உங்களை சுற்றி இருக்கிற எதையும் மரணம் ஆளுகை செய்ய முடியாது. மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எதுவே சுவிசேஷமாக இருக்கிறது, நற்செய்தியாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே, ஆமென், அந்த பரிசுத்த நாளிலே நீர் மரணத்தை உங்கள் மரணத்தால் அழித்தீர் ஆண்டவரே. அதன் அடிமைத்தனத்தில் இருந்த யாவரையும் விடுதலையாக்கினீர். ஆமேன், ஆமேன். தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்ததுப்பா. உம்முடைய சமூகத்திற்கு, தகப்பனுடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் ஆண்டவரே தைரியமாய் வரும்படியான வழியை நீர் உண்டு பண்ணினீர். அதே போலவே ஆண்டவரே கல்லறைகள் திறந்தது, மரணத்தின் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டது ஆண்டவரே. ஆமே, நீங்கள் ஆண்டவரே நரகத்தில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அதன் அதிகாரத்தையும் அதன் சாவியையும் உங்கள் கையில் இருக்குது சுவாமி. திறவுகோல் உங்கள் கையில் இருக்குது. முழு மனு குலத்தையும் மரணத்தின் ஆளுகையிலிருந்து நீர் விடுதலை ஆக்கினீர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்விலே இப்பொழுது அற்புதம் நடைபெறுவதாக. அந்த இருளின் கிரியை, மரணத்தின் கிரியை இயேசுவின் நாமத்தினால முறிந்து போவதாக. அகன்று போ என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். உங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டியா. அந்த சத்தியத்தின் மூலம் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஓ எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று சொல்லி உண்மை கண்டுகொள்ள நீர் உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.